அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டரில் CRUDEOILோட டெய்லி அப்டேட் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து வீடியோஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஓகே, நாம் நேற்று ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பார்த்துக்குவோம். நேற்று என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ நேற்று வந்து நம்ம வந்து எப்போ ஒரு பை என்ட்ரி கொடுக்க சொல்லியிருந்தோம்னா 3951 அதான் 50க்கு மேலே பை என்ட்ரி கொடுக்க சொல்லியிருந்தோம். நம்ம 51 பை என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4500 வரையும் போச்சு, 4050 வரையும் போச்சு. ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 100 பாயிண்ட்டுக்கிட்ட கிடச்சிது. ஸோ நம்ம வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 50 பாயிண்டாவது நம்ம டார்கெட் ரீச் பண்ணியிருக்கலாம். நான் வந்து நேற்று 50 பாயிண்ட் டார்கெட் வச்சுருந்தேன். நான் 50 பாயிண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் என்ட்ரி கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாம், பட் எனக்கு வந்து நான் போதும்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ 50 பாயிண்ட் நேற்று டார்கெட் ஹிட் ஆச்சு. நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை கிடச்சிது. ஓகே, இப்போ எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ டவுன் சைடில் திரும்பிடுச்சு. ஆனால் வந்து ஏடிஎக்ஸ் வந்து நமக்கு இன்னும் காலையிலேருந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து செல்லோ இல்லை பையோ கொடுக்கவே இல்லை. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ இப்போ தான் வந்து நமக்கு வந்து ஏடிஎக்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் கிட்ட வர மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. பையா செல்லா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா பை சைடெலாம் இருக்குது. ஸோ அது வந்து பை என்ட்ரி நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4005 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 4020க்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் பை கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அங்கே பை எடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பர் ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பை சைடு திரும்பிடும். ப்ளஸ் வந்துட்டு ஏடிஎக்ஸ் லைனும் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். எம்எஸ்சிடி வந்து ஆல்ரெடி இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுக்குற நிலமையில தான் இருக்குது. ஸோ 4020க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பை எடுக்கலாம். இது செல் வந்து நம்ம எங்கே எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து செல் சைடு வந்து ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம செல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3974 கீழே நம்ம போச்சுன்னா நம்ம செல் வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ பை எடுக்கும்போது மறக்காமல் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ்க்கு வந்து நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இதுலேயே வந்து 5 மினிட்ஸ் கேண்டலோட லோ வந்து எங்கே இருக்குதோ ஸோ அங்கே அதை வந்து பேஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ்னால் இப்போ 5 மினிட்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 3990 இருக்குன்னா 90 வைக்கக்கூடாது. ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக 87 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக கம்மியாக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இன்கேஸ் இப்போ 5 மினிட்ஸ் லைட்டாக சம்டைம்ஸ் வந்து டச் பண்ணிட்டு போவோம். ஸோ அதனால் எக்ஸாக்டாக அதுலேயே வைக்காதீங்க. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து கீழே வைங்க முடிஞ்ச அளவுக்கு, நல்லது அது. ஓகே, சரி, மறக்காமல் இது ஸ்டாப் லாஸ் வந்து மறக்காமல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா வெரி டிஃபிகல்ட் ஆயிரும். ஓகே, இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக கால் இருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் இது. நீங்களும் வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேடோ இல்லை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டோ அதுக்கப்புறமா நீங்கள் நான் சொல்கிறது இந்த காலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்த கால், இதுக்கு முன்னாடி கொடுத்த கால்லாம் வந்து நீங்கள் எடுத்த கால் எடுக்கும்போது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் போடுங்க. இது மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம், எப்போ என்ட்ரி கொடுத்தீங்க, எப்போ எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத கேளுங்க, நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து லாஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஒரு வீடியோஸ்னால அவங்களும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கட்டும். ஏதாவது அவங்களுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி.